What's up, travelers? Welcome back to Clash Vlogs. இப்போ எங்கன்னா கேலை 2ல இருக்கேன். On the way to திருச்சி. So customs முடிச்சு immigration தான் போனோம். போயிட்டு அதுக்கப்புறம் வெயிட் ஃபார் த ஃப்ளைட்ல. So without wasting any more time, let's get back to the video. நம்ம தெரிச்சு போறதை விட திருச்சி போறது மேலே நல்லா இருக்கு அதே ரைமிங்க. A few minutes later. விமான நகர்வின் போது மின்னணு சாதனங்களை பயன்படுத்துவது அனுமதிக்கப்படாது. Hours later. நாங்க திருச்சிக்கு வந்துட்டோம். வந்துட்டே இருக்கோம். வாங்க. ஒரு வழியா எங்க லேண்ட் ஆயிருக்கோம் பார்த்தீங்களா? திருச்சிக்கு லேண்ட் ஆகிட்டோம். டிரைவர் வர வந்துட்டாரு. இப்போ போயிட்டு ஹோட்டல் போக வேண்டியதான். ஹோட்டல் போவோம். The next day. ஓகே, இன்னைக்கு டே 2 ஆஃபிஷியலி இன் திருச்சி. ஸோ இப்போ ஷாப்பிங்க்கு போனோம். ஷாப்பிங்காக சாரதாஸ்க்கு போனோம். ஸோ சாரதாஸ்க்கு போன பிறகு இந்தியாவுக்கு போனனாலே எனக்கு ஒரு விஷயம் பண்ணணும்னு ஒரு ஆசை. அதுதான் ஆட்டோவில் ஏறுறது. ஸோ ஒரு வழியாக ஆட்டோவில் ஏறிட்டேன். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்கறது. Day 2. Good morning, travelers. Welcome back to the video once again. இப்போ டே 2. இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோன்னா த ஃபேமஸ் தஞ்சை பெரிய கோயில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் இன்னைக்கு டாகாகவே இருக்க போகுது. ஸோ தஞ்சாவூரில் என்னென்ன பண்ணுறோம் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன். தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சது இந்த பொம்மை. ஓகே, ஒரு வழியாக நான் வந்துட்டேன். லொக்கேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கோம். கிரேட் தஞ்சை பெரிய கோயில் நிறைய இருக்கு சுற்றி பார்க்கறதுக்கு. ஸோ நிறையா விஷயங்கள் பார்த்துட்டு அப்புறம் வெளியே வந்தோடனே எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன் எப்படி இருந்துச்சுன்னு. ரைட். ஆல்ரைட் ட்ராவலர்ஸ், இப்போ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தஞ்சை பெரிய கோயில் எப்படி இருந்திருக்குன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்த்துருப்பீங்க.
அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஷாப்பிங் போனோம், அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிட்டோம். அண்ட் தென் ஹோட்டலில் போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க தான் போனோம். அதெல்லாம் காட்ட முடியல, ஏன்னா ஃபோனோட பேட்டரி போச்சு. ஸோ அதெல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு நாளைக்கு உள்ள அட்வென்ச்சர்ஸை நான் காட்டுவேன். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். Three days later. Later that same evening. ஹாய் ட்ராவலர்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து ஜூலை 6. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கிற ராஜ் பேலஸில் இருக்கேன். அதுவே தெரிஞ்சிருக்கோம் நான் எங்கே இருக்கேன்னு. நம்ம சிங்கார சென்னைக்கு வந்துட்டேன். Is this Chennai? சிங்கார சென்னைப்பா. ஸோ வெளியிலேருந்து பார்க்க இப்படி தான் இருக்கும் த பில்டிங். ஸோ நைட் நேரத்தில் தெரிதான்னு தெரில, இதுதான் சோஃபா என்கிட்ட இருக்கிற வியூ. எப்படி இது டி நகரில் இருக்கிற இடம். ஸோ நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. காலையில் எழுந்திரிச்சோன்னு தான் நிறைய பிளான்ஸ் இருக்குது வெளியாகிறதுக்கு. அது வேணா உங்களுக்குலாம் லிஸ்ட்டு போட்டு கட் அவுட்டில் வச்சு மாதிரி காமிச்சிட்றேன். கட் அவுட்டுன்னு சொல்கிறது தான் ஞாபகம் வருது. நாளைக்கு காலையில் நிறைய பிளான்ஸ் இருக்குல்ல. ஸோ நாளைக்கு காலையில் பார்ப்போம். The next morning. குட் மார்னிங் ட்ராவலர்ஸ். மணி இப்போ 7:50 இந்தியா டைமு. ஸோ ஃபிஷரி டே 1 இன் சென்னையில் டே 1. இப்போ வந்து ஒரு வாரம் ஆச்சு நாங்கள் வந்து. ஸோ இப்போ தான் எழுந்திரிச்சேன். அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை. இங்கே 7:50ன்னா அங்கே வந்து என்ன 9 மணிக்கிட்ட இருக்குமா, இல்லை 10 மணி. டெக்னிக்கலி லேட்டாக தான் எழுந்திரிச்சிருக்கேன். பட் பரவாயில்ல. ஸோ இதுக்கப்புறம் தான் நமக்கு நிறைய பிளான்ஸ் இருக்குது. திருப்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்புறம் வந்து பேசுவோம். இப்போ எங்கே இருக்கோன்னா வேளச்சேரியில் இருக்கிற ஃபீனிக்ஸ் மாலில் இருக்கோம். போய் ஒரு நல்ல படம் பார்த்துருந்தோமே தான் வந்தோம். 11:30 ஷோ. ஹாய் ஃபோக்ஸ். இப்போ மணி வந்து 11 கிட்ட ஆகுது. நாளைக்கு காலையில் திருப்பி வேறு எழுந்திரிக்கணும். ஸோ see you morning. Tomorrow. அழகு எங்க என்னாச்சு? வாட்ஸ்அப் ட்ராவலர்ஸ். இப்போ மணி வந்து பார்த்தா 4 மணிக்கிட்ட இருக்கோம். அண்ட் டுடேஸ் த லாஸ்ட் டே இன் இந்தியா, அதாவது சென்னை. ஏன்னா திரும்பி மலேசியா போக போகிறோம். என் முடி வேறு இப்போ தான் நான் கிளம்பிகிட்டு இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் we will be moving to the Chennai airport. அது முன்னாடி இந்த முடியை சரி பண்ணிடுறேன். ஓகே, முடிய வெட்டி கரெக்டாக பண்ணியாச்சு. இன்னொரு 1 hour ப்ளஸில் இந்த ஏர்போர்ட்டில் செக் அவுட் பண்ணி கிளம்ப போகிறோம். ஸோ இன்னொரு 1 hourல we going to reach airport. ஸோ நான் ரொம்ப ப்ளாக் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் ஏர்போர்ட்டில். மேபி சென்னை ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு சுற்றி வேணால் காட்டுவேன். அதுக்கப்புறம் துருசாக மலேசியாவில் சந்திப்போம். பாய்.